ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்சிஎம்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷின் பார்ப்போம். 21x² ஒய், 35x(y)² எனின் மீ போமா, அதாவது மீ பெரு பொது மடங்கு எல்சிஎம் காணுன்னு கேட்டாங்க. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு எடுத்துரும். டானா போடுவோமா? 21 35. இது எதால் வகுக்கலாம்? ஃபஸ்ட்டு ரெண்டுமே 2ஆல் வகுக்கணும். 3 4 5 7ஆல் வகுக்கலாம். 3 21 7 35. கரெக்டுங்களா? இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போது இது எல்லாத்தையுமே பெருக்கிடணும். 3 15 × 7 17 70 + 7 35 = 105. அப்போது 105 நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? 105ன்னு இருக்குது. அப்போ நம்பர் தேவையில்ல. அடுத்து பாருங்கள், எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தால் எது ஹையர் வேல்யூ, அதாவது பவரில் எது ஹையாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கணும்? x². அடுத்தது y இருக்குது, இங்கே y² இருக்குது. எதை எடுத்துக்கணும்? y². அப்போ பாருங்கள், 105 x² y² தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பார்த்துங்க. ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் மினிமம் 2லேருந்து 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயும். ஏன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ஐ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாம் எழுதுனாலும் பேசிக்காகவே அதிலேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நான் நிறைய எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் சம் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் சும்மா ப்ராக்டிஸ்க்கு போட்டு பாருங்கள். கொஷின் போட முடியுதா, போட முடியலையா, இல்லை உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுதோ அதை பார்த்து கூட போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.